வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு டாப் நியூஸ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட சேலம் தீவெட்டிப்பட்டியில் ஒரு மிகப்பெரிய சாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சாதி கலவரம் எதனால் ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, இப்போ என்ன நடக்குது அப்படின்றத ஒரு நேர்காணல், அந்த நேர்காணலை பார்த்து செய்தி தொடர்வோம். என்ன நடக்குதுன்னா, பாமகவை சார்ந்த ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் அங்கே இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் தலைமையில் அந்த ஊரே ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து போலீஸும் வந்து இங்கே நிற்கிதான். ஏன் இது நிற்கிது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி அங்கே கோயிலில் வந்து எங்கள் மக்கள் வந்து உள்ள சாமி கும்பிடுவதற்காக முயற்சித்து இருக்கிறார்கள். நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு. அது தலைமுறை வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த கோயிலே வந்து அரசாங்கத்திற்கு சொந்தமானது. ஆனால் ஏன் எங்களுக்கு திடீர்னு இப்போ வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த தேர்தலாம் வந்து நடந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த தேர்தலில் ஓட்டு அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே வந்து அருண்குமார்னு ஒரு தம்பி, அந்த தம்பி என்னன்னா ஒரு பொது தளத்தில் ஃபேஸ்புக்கில் அவர் கலப்பு திருமணம் செய்த ஒரு தலித் இளைஞன், வன்னியர் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து அவர் கட்சிக்கு சாதகமாக சில பாயிண்டை போட்டிருக்காரு. யாரு? எடப்பாடிக்கு சாதகமாக சில பாயிண்டை போட்டிருக்காரு. ஏன்னா அவங்க எடப்பாடி கேள்வி பண்ணியிருக்கிறாங்க, உங்க எடப்பாடி எப்படி வந்தாருன்னு தெரியுமில்ல வரலாறு அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க சொல்லு அந்த பையன் இருக்கிறாப்புல, இப்போ உங்க அம்மா கூட தான் ஒவ்வொரு ஊரா போகுது, போய் ஹிந்தியெல்லாம் ஓட்டு கேட்குது அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ எழுதியிருக்கிறாரு. எழுதுனா என்ன செய்யணும், கூப்பிட்டு அவனை வான் பண்ணியிருக்கணும், ஒரு போலீஸ் அனுப்பிடணும், தூக்கி உள்ள போட்டாங்க. இப்போ இந்த இதுக்கு வர்றேன், கோயில் நடக்கும்போது அவங்க அந்த மனசில் வச்சுக்கிட்டு, டேய் நீங்க கோயிலுக்குள்ள விடக்கூடாதா. ஓகே, அதில் பாருங்க, வன்னியர் தோழர்கள் நம்ம நண்பர்கள் பாட்டாளி இருக்கேன். ஆனால் அதில் இந்த பாமகன்ற பேரில் வரவே சாதி வெறினா இருக்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வெளியில வந்து கம்புக, சரள கல்லு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. யாரு? பாமக குரூப் ரெடி பண்ணிட்டு எரிஞ்சிட்டாங்க. உள்ள எரிஞ்சு முடிஞ்சதுமே அந்த கோபத்தில் எங்க பயலுக திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த தீவெட்டிப்பட்டின்ற ஊர்ல விடுதலை சிறுத்தைகள் வலுவா இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் செய்தி போயிருது, டே இது மாதிரி வருதுடா அப்படின்னு. அப்ப அடிச்சது உண்மைதான், நான் ஒன்றும் மறுத்துலாம் சொல்லலை. அதுக்கு ஐயோ எங்க பேருக்கு ஒன்றும் அடிக்கல அப்படின்னு. அடி வாங்கினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த தம்பிமார்கள். ஆனால் திருப்பி வந்து அவங்களுக்காக அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுல சில அடிகள் விழுந்திருக்கு. அப்போ போலீஸ் என்ன பண்ணு, யாரு குற்றவாளியோ எங்க தம்பிகள் தப்பு செய்தாங்க, தப்பு தான், அவங்களை பிடிச்சி உள்ள போட்டுருக்கணும், அவ்வளவுதான். அதான ஒரு நியாயமான ஒரு செயல்பாடு. அதை விட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சேரிக்குள்ள உள்ள பூந்துட்டாங்க. தருமபுரி மாதிரியாங்க நாங்க தானங்க வந்து இப்படி இருக்கிறோம். முடியாட்டுனா மன போட்டு அட்ரா 10 பேர் இங்கே ஒரு நான் போட்டோ அனுப்புறேன், நீ போட்டு பாருங்க. ஒரு பெண்மகள் வந்து அவங்க குழந்தை பெற்ற பெண்மகள் பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சு அந்த பாலும் இந்த ரத்தமும் கலந்துருச்சுங்க. அவ்வளவு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து தமிழக அரசாங்கமே, தமிழக முதல்வரே, எங்கள் தலைவர் கூட இந்த செய்தியை கலெக்டர் பேசிட்டாரு. பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க, தயவு செய்து எங்க மக்களை காப்பாத்துங்க. ரெடியா இல்லைங்க, நாங்கள் எங்கெங்க போறது? இதுக்கு முக்கிய புள்ளியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தம்பி அருண்குமார் தானே. அவர் சாதகமான போனோம். ஏன் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் ஏன் இதுவரை குரல் கொடுக்கவில்லை? இப்ப நான் வந்து நாம் தமிழர்ன்றாப்லே அவர் எங்க போனான்னு தெரியலங்க. கேட்டோம்னா அண்ணாமலை சொல்லப்படல, நாங்களாம் சாதியை கடந்து நாங்க எல்லாருக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், நீ எங்க போன? எங்க சுத்தலும் கடைசி விடுதலை சிறுத்தைகள் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இதற்கு முழுக்க காரணம் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். இந்த பிடிச்சு வச்சோம் நாங்க இருக்கிற போதையை போட்டுட்டு போய் அடிக்கிறாங்க. ஓ மக்களை நீ அடிப்பியா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம போட்டோ அனுப்பி பாருங்க, போலீஸ் கல்ல விட்டு எறிகிறாங்க. கல்ல விட்டு எரிமான போலீஸ். அப்ப போலீஸா பொறுக்கியா? நான் தெரியாம கேட்கிறேன். போலீஸா ஒரு படத்தை சொல்லுவாங்க இல்லைங்க, நான் போலீஸ் இல்ல நான் பொறுக்கின்னு. அன்புதாஸ், தமிழகத்தில் போதைப் பொருள் ரொம்ப நம்ம நகை சிரிச்சாலும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. எல்லாரும் இதுவரையும் அரசியல் கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் வந்து திமுகவை தான் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து காவல்துறை ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு உறவினர் ஒருத்தரும் இந்த போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியிருக்கிறாரு. அந்த செய்தி என்ன, அவர் எப்படி சிக்கினார், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. சரி, எப்பவுமே நம்ம சோஷியல் மீடியாவை நிறைய மெசேஜ் கான்டாக்ட்ஸ்க்காக தெரியாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போதைப் பொருளை வந்து விற்கிறதுக்காகவே ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே போதைப் பொருள் வந்து பார்சல் ஐட்டம் வந்து கொடுக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி நடமாட்டத்தை பார்த்து தனிப்படை அமைச்சு இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொய்தீன் என்பவர், அந்த அவர் வந்து காதர் மொய்தீன் வண்ணாரப்பேட்டையில் இருக்கார் சார். அவரை வந்து ட்ரேஸ் பண்ணதில் அவர்கிட்ட 8 கிராம்ஸ் ஆஃப் மெத்தபெட்டமைன் ட்ரக்ஸ் பிடிக்கிறாங்க சார். இதை பேஸ் பண்ணி அவர் கூட விசாரணை நடத்தினதுல அதுக்கடுத்து அவங்க போன இடம் வந்து திருவள்ளி. அதுவும் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் மூலம் போயிருக்காங்க. இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ட்ரிப்ளிகேட் போறாங்க. ஒருத்தரும் ஒரு குரூப் வச்சிருக்காங்க. ஒரு குரூப்புக்கும் ஒருத்தருக்கு அட்மின் கொடுத்துருக்காங்க.
அந்த திருவல்லிக்கேணியில பிடிச்சவங்களுடைய நேம்ஸ் வந்து சுல்தான் அண்டு அலாவுதீன். அதுக்கடுத்து இவங்க அடுத்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் அடுத்த முக்கியமான இடம் வந்து திருவான்மியூர். இவங்கள்ட்ட ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் இருந்திருக்கு. அந்த குரூப் மூலமா இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த இடம் பாலு நகர், திருவான்மியூர். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அந்த இடத்துல மாட்டின ராகுல் என்பவர் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோடைய நெருங்கிய உறவினர் அப்படின்றது. எப்பயுமே இப்போ நம்ம சாதிக் கேஸை பத்தி பார்க்கும்போது கூட எதிர்கட்சிகள் வந்து நிறைய பேசிக்கிறாங்க சார். இப்போ வந்து ஓகே, இவர்களும் தப்பிக்க முடியாது. வனிமே அடுத்தது தமிழக முதல்வர் திட்டமிட்டபடி கொடைக்கானல்ல இல்லாம 2 நாளுக்கு முன்பே வந்து சென்னை வந்திருக்கிறாரு. எதற்கு போனார், ஏன் சீக்கிரம் வந்தார் அப்படின்ற செய்தி இதுவரையும் யாருக்கும் தெரியல சார். கோடை விடுமுறை மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் எடுத்திருந்தாரு. இவர் ஆக்சுவலி பிளான் பண்ணது வந்து May 4th வரலையும் பிளான் பண்ணியிருந்தாங்க சார். இப்போ 2 days முன்னாடி வந்திருக்காரு. போனப்பவும் என்ன காரணத்துக்காக போறாங்க அந்த மாதிரி சொல்ல சார். இப்போ வரப்பையும் ஏன் முன்னாடி வராங்கன்ற எந்த கதைகளும் மக்களுக்கு தெரிவிக்கவே இல்லை. கொடைக்கானல்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால சென்னை வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அடுத்தது திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி கமல் மேல ஒரு புகார் சொல்லியிருக்கிறாரு. என்ன புகார் சார்? 2013 வந்து லிங்குசாமி வந்து கமல்ஹாசன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு சார். அவருடைய கம்பெனி, அவரும் அவருடைய திருப்பதி பிரதர்ஸ் கம்பெனி வந்து ஒரு படம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல பேசியிருக்காங்க சார். 30 crores பேசியிருக்காங்க. அதோட ஹிந்தி அண்ட் ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து கமல் எடுத்துக்கிறதாகவும் மற்ற ரைட்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து திருப்பதி பிரதர்ஸ் வந்து கொடுக்கறதா அந்த மாதிரி பேசியிருந்தாங்க சார். ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்ததுனால கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. சென்ட்ரல் வந்து பாபநாசம் படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்றதுனால அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கான வேலைகளை எங்கள் கூட செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கமல்ஹாசன் அந்த படத்தை வேற ஒரு கம்பெனிக்குள்ளே பண்ணிட்டாரு. ஏன் இந்த மாதிரி லேட் ஆகும்போது அடுத்த படம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது உத்தம வில்லன் பண்ணி கொடுக்குறாரு. உத்தம வில்லன் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃப்ளாப்பான மூவி. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பேசும்போதும் உத்தம வில்லனுக்கான ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப புதுமையான காலம். இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு களத்தை தேர்ந்தெடுத்தனால அதுல இந்த ஜோக்கர்ன்ற ஒரு கேரக்டர் பண்றது ஜோக்கே கிடையாது, ரொம்ப அருந்த பழைய ஜோக்கா இருக்கும். அதனால இந்த படத்துக்கான பெரிய லாஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அட்வான்ஸ் 15 crores கொடுத்து அதுக்கடுத்து 20 crores கொடுத்து இப்போ பெரிய லாஸ்ல என்ன சொல்லியிருக்காரு கமல்ஹாசன், இந்த படம் நான் பொறுப்புங்க, லாஸ் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி லாஸ் ஆயிடுச்சா நான் இன்னொரு படம் பண்ணித்தரேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு 9 வருஷமா படம் பண்ணித்தரேன் டார்ச் லைட்லாம் டிவி எல்லாம் போட்டு உடச்சு இன்னும் வந்து பண்ணித்தரல, அதை கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே. அதற்கு அடுத்தது இதே திரைப்படம் ரிலேட்டட் தான் காப்பிரைட். சரி, காப்பிரைட்டு இளையராஜா வந்து தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல, தான் பண்ண எல்லா ஒர்க்குக்கும் நான் தான் ஓனரு, நான் தான் காப்பிரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்றாரு. ஆக்சுவலாக வந்து இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு. அதில் வந்து சாப்டர் அதில் வந்து இந்தியன் காப்பிரைட் ஆக்டில் செக்ஷன் 17 யார் காப்பிரைட் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the author of the work shall be the first owner of the copyright அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. author of the work, யாரு அந்த வேலையை செய்கிறார்களோ அவர் தான் காப்பிரைட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இதன்படி பார்த்தா ஒரு ஓவியன் ஒரு படத்தை எழுதுறான், அவன் தான் ஆத்தர். இசையை வந்து இவர் தான் எழுதுறாரு, இவர் தான் ஆத்தர். அப்ப இவருக்கு மொத்த காப்பிரைட்டும் சொந்தம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் சொன்னாலும் இதுல கிளாஸ் போடுறான் செக்ஷன் ஏ. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர், இல்லைனா நீங்கள் ஒரு மேகசின், இல்லைனா ஒரு வார இதழ், இல்லைனா ஒரு ஃபோர்ட்நைட், இது மாதிரி பீரியாடிக்கல்ஸ் பப்ளிகேஷனுக்கு ஒரு ஆசிரியர் கதை எழுதுறாரு, இல்லைனா ஒரு ஓவியர் படம் வரைஞ்சு கொடுக்குறாரு. அப்படின்ற பட்சத்தில் அந்த இப்போ 10 வாரம் வருது, அது தொடராக வருது, அந்த தொடராக வர்றது வரையும் தான் அந்த கம்பெனி அதை பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு அந்த கதையெல்லாம் தொடர் வந்து முடிச்சிட்ட பிறகு அந்த காப்பிரைட் யாருக்கு சொந்தம்னா ஆத்தருக்கு சொந்தம். யாருக்கு? யார் அந்த கதை எழுதினாரோ இல்லை படம் வரைந்தாரோ அவருக்கு அந்த ஆர்டிக்கல் அவருக்கு சொந்தமாயிது. அவர் நாளைக்கு அதை ஒரு தனி புக்காவோ இல்லை வந்து வேற ஒரு பப்ளிகேஷனுக்கோ அது பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் ஆத்தருக்கு அந்த உரிமை உண்டு. அதே நேரத்தில் செக்ஷன் பி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கலாம், ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டோரி ரைட்டர், யாராக வேணா இருக்கலாம்,
உங்களை ஒரு ப்ரொடியூசர் அணுகி எனக்கு வந்து நான் இந்த மாதிரி படம் இருக்கு, இதுக்கு நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுங்க, பாட்டு இசையமைச்சு கொடுங்க அப்படின்னு காசு கொடுத்து உங்களை கமிஷன் பண்ணால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அதோட காப்பிரைட் அந்த கம்பெனிக்கு தான் போகும் அப்படிங்குது. ஆனால் இளையராஜா தன்னுடைய அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பார் இல்லையா இவங்களுக்கு சன் பிக்சர்ஸ்க்கு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய கிளைண்ட் அதாவது இளையராஜா வந்து is the creator, author and the first owner of all his original music. இது போட்டது எல்லாம் அவருக்கு சொன்னேன். டேய் காசை வாங்கிட்டு இதில் வந்து காப்பிரைட் ஆக்ட் செக்ஷன் 17 கிளாஸ் B and C கிளீனாக சொல்லுது, இதை நீ சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டுமே படிச்சுட்டு இளையராஜா எல்லா காப்பிரைட்டும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறார், விச் இஸ் வெரி ராங் அப்படின்றது தான் சட்டம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது வானிலை என்ன சொல்லுது சார்? இப்போ மெட்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்திருக்கு சார், முக்கியமான ப்ரெஸ் மீட். நிறைய வந்து ஹீட் வேவ்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா May 7 6 மாவட்டங்களில் ஒரு இடத்துல கனமழை அப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு கூட நம்ம மதியத்தில் பார்த்தா நியூஸில் வேலூர் மாவட்டத்திலலாம் ஆலங்கட்டி மலை அப்படின்றது ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த வெயில் வந்து இவ்வளோ வாட்டி வதைக்கிறதுல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இந்த ஆலங்கட்டி மலை இந்த மாதிரி மலைங்க இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த 24 மணி நேரத்தில் கரூர், பரமத்தி, ஈரோடு, தர்மபுரி, திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்கள் 10 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 42 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கரூரில் 44.3 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இது இயல்பை விட 7.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். வெப்ப அலை பொறுத்தவரையில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது. முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். வெப்ப அலையை பொறுத்தவரையில் May 6 வரை வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். மேலும் May 7 நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த March 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது 6 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 1 சென்டிமீட்டர், 74% இயல்பை விட குறைவு. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 2 தினங்களுக்கு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். கோடை மழை பொறுத்த வரைக்கும் பருவமழை மாதிரி ஒரு பெரிய மழை இல்லை, அதனுடைய இயல்பு அளவே குறைவாக இருக்கும். கோடை காலத்தில் நமக்கு இப்போ கூடிய காற்றுடைய போக்கை பார்த்தீங்கன்னா தற்பொழுது இயல்பாக பார்க்கும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நிலவும். இந்த 2 பகுதியிலிருந்து வீட்டக்கூடிய காற்றுடைய இரண்டும் சந்திக்கின்ற பகுதி விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க. அது வந்து நடுவில் இன்டீரியர் போர்ஷனில் போகும். அந்த ப்ராட் போர்ஷனில் எந்த இடத்துல மாய்ஸ்சர் கன்வர்ஜென்ஸ், காற்றுடைய மிதப்புத்தன்மை, பயோயன்சி இதை பொறுத்து தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் உங்களுக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருந்தது. அது குறிப்பிட்ட குறுகிய இடத்துல குறுகிய காலத்தில் தான் நிகழும். அது கோடைமழை வந்து பருவமழை மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் முடிய இருக்கக்கூடிய மழை கிடையாது. ஏன்னா அது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்து இருக்குது, மாய்ஸ்சர் கன்வர்ஜென்ஸ் பொறுத்து இருக்குது. இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேலே கன்வர்ஜென்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படி தான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குது. தற்போதைய நிலை வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதான் கோடை மழை தான். அது கோடை மழைக்கு தான் இதுதான் சொல்கிறோம். விண்ட் டிஸ்கண்டினியூட்டி லைன் வந்து இன்டீரியராக போகுது. அதுக்கடுத்து நாமக்கல்ல ரொம்ப
துயர சம்பவம் தான். ஆனால் ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு ஒரு கொலை முயற்சி. சொல்லு சார். அவருடைய பேர் வந்து பகவதி 20. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ வீட்டில் ப்ராப்ளம், தாத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. சிக்கன் ரைஸில் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. அவங்க எப்பயும் நார்மலாக சொந்தக்காரங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்கல்ல சார், அந்த மாதிரி சண்முகம் அவங்க தாத்தா பேர். அம்மா பேர் வந்து நதியா. 40 வயசு. இவங்க வந்து எருமம்பட்டி தேவராயபுரத்தை சேர்ந்தவங்க சார். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி அந்த மாதிரி வந்ததுனால மருத்துவமனையில் போய் அனுமதிச்சிருக்காங்க. இந்த விசாரணையில தான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து அவர் இறந்துட்டார் இல்லையா? அவரு ஆமாங்க சார், சண்முகம் இறந்துட்டாரு. அந்த ஃபுட் பாய்சனால ஃபுட் பாய்சன் இல்ல, ஃபுட்ல பாய்சன் வச்சிருக்காங்க சார். அதை வந்து அவரால் சிக்கன் ரைஸ்ல பாய்சன் வச்சு சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு. அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு சார். அதே மாதிரி விஜயகாந்தோடைய நினைவிடம் வந்து உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி சார், அவர் வந்து இறந்து நம்ம நியூஸ்ல நம்ம பார்த்தா நம்ம நிறைய ரிப்போர்ட்டிங் எடுத்திருக்கோம். மக்கள் வந்து இப்போ வந்து சென்னைக்கு வந்து எவ்வளோ அண்ணா சமாதிக்கு எவ்வளோ போறாங்களோ அந்த அளவுக்கு வந்து, அதாவது கிட்டத்தட்ட 125 நாள்ல 15 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. அந்த 15 லட்சம் பேருக்கும் அங்க சாப்பாடும் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்தது ராகுல் காந்தி எந்த தொகுதியில் போட்டி போடுகிறார், என்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் சார்? இன்னைக்கு மே 3 வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு சார். பரேலின்ற தொகுதி. அது வந்து ஒரு முக்கியமான தொகுதின்னு சொல்றாங்க சார். இப்போ வந்து எப்பயுமே இப்போ வாரணாசி ஒரு முக்கியமான தொகுதி, ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிக்கிற ஒரு தொகுதின்றதுனால ரொம்ப ஆக்சுவலி போன தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ராகுல் காந்தி வயநாட்டில் நின்னது. இப்போ வயநாட்டில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே அதே மாதிரி இங்கேயும் நிற்கிறாரு, 2 இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுறாரு சார். அது இந்த மாதிரி கான்செப்டாக ஒருத்தர் வந்து 2 இடத்துல நிற்கிறது எந்த அளவுக்கு முக்கியமா? இதில் இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன்னா முக்கியமான கேண்டிடேட்டு 2 இடத்துல நிற்கும் போது அப்போ ஜெயிச்ச பிறகு ஏதாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து 2 இடத்துல ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் வைக்கணும். இது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அதுக்கடுத்தது வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மீது ஒரு பாலியல் புகார், அதை பற்றி சொல்லுவேன் சார். அங்கே வந்து கான்ட்ராக்ட் ஊழியராக இருக்கிற ஒரு பெண்மணி வந்து தன்னை வந்து தன்னை வந்து கவர்னர் வந்து மொலாஸ் பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, கம்ப்ளைண்ட்டை கொடுத்த அடுத்த நாள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போனவங்களை வந்து கவர்னர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு போலீஸ்லாம் உள்ள இனி என்ட்ரு ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போயிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு சார். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நம்ம வைஸ் பிரசிடென்ட்டும் இந்த மாதிரி அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா கூட நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய ஃபைட் பண்ணுவாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் வாரா இருக்குமா, இல்லை உண்மையில அங்கே மொலாஸ் பண்ணதா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது, நடந்துட்டு இருக்கு. ஓகே. அதுக்காக சைனாவில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம துபாயில் பார்த்த மாதிரி தான் சார். நம்ம நேற்று துபாயில் பற்றி பேசும்போது கிளைமேட் சேஞ்சால் நிறைய கனமழை வந்துட்டு இருக்கு. கனமழை வரும்போது நிலச்சரிவுகள் இந்த மாதிரி ரோடு வேஸ்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகும்போது, நேற்று சைனாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பஸ்கள் வந்து 24 பேர் ஒரு பெரிய ஹைவேஸ் ரோடு வந்து இடிஞ்சிருச்சு. அதில் போகும்போது வாகனங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வாகனங்கள் சார் இறந்தது வந்து 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டிக்கர் மேட்டர்லையும் போலீஸ் கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை இருந்தாங்க. எப்போதும் ப்ரெஸ்ஸை மட்டுமே குறை சொல்லிட்டு இருந்தோம். நம்ம தான் இந்த போலீஸ் ஸ்டிக்கர்னு இன்சிஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி விஷயத்தில் எப்பயுமே நம்ம ரொம்ப மெத்தனமாக இருப்பாங்க அப்படின்றதுனால இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய வந்து ஃபைன்ஸ்லாம் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 421 வாகனங்களை வந்து அபராதம் விதிச்சு. எதுக்காக? ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்? போலீஸ் ஸ்டிக்கர். அதை சொல்லு. போலீஸ் ஸ்டிக்கர்னு போட்ட கிட்டத்தட்ட 421 வாகனங்களை பிடிச்சிருக்காங்க போலீஸே. இதுதான் உண்மையில நல்ல போலீஸ். நல்ல ஏன்னா ப்ரெஸ் இவ்வளவு நாள் சொல்லியிருந்தேன், அட்வொகேட் போலீஸ்னு போட்டு ஓட்டியிருந்தான். இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் தொடக்கத்துலேருந்து. அந்த விதத்தில் காவல்துறைக்கு பாராட்டுகள். தொடர்ந்து எவனும் போலீஸ்னு ஓட்டக்கூடாது. ஓட்டினாங்கன்னா ஏன்னா அது வந்து அரசு வெஹிக்கிளில் தான் அது ஓட்ட முடியும். ஏன்னா காவல் இப்போ தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரில் போட்டு ஓட்ட முடியுமா? அதே மாதிரி தான் போலீஸுன்றதும் கவர்மெண்ட் அப்படின்னு போட்டு நம்ம ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது இல்லையா? நானே ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். மாமா வந்து போலீஸா இருக்காரு சார். அவர் வந்து வண்டியில போலீஸ்னு போட்டு எப்பயாவது அக்கா வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க வந்து செக்கிங் பண்ணாங்கன்னா போலீஸ் வண்டியை பார்த்தா போலீஸ் கண்டிப்பா. கொரோனா டைம்ல நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க சார். இந்த மாதிரி மிஸ்யூஸ்ல இருந்து இது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்குது. நல்லது, வரவேற்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி அன்புதாஸ்.
நேயர்களே, மீண்டும் திங்கள் அன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.